சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூரில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இந்த அஃபிஷியலான நியூஸ் கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்தாச்சு புதுசான அப்டேட். அதில் குட் நியூஸும் இருக்குது, பேட் நியூஸும் இருக்குது. குட் நியூஸ் என்னன்றதை உங்களுக்கு தாமதிக்காமல் உடனே சொல்லிடுறோம் பசங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு 5 மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. பேட் நியூஸ் என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது போல் நிறைய தகவல்களை உடனே பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் இந்த நியூஸ் வந்து தெரியப்படுத்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் பரவலாகவே பல மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக புயல் வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க போகிறாங்க அப்படின்றது அஃபிஷியலாகவே தெரிய வந்திருக்கு. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை முதல்ல வந்து பெய்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 5 மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இல்லையா? அது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், ராணிப்பேட்டையில் கனமழை பெய்வதற்கு வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது சென்னை அதன் சுற்று வட்டார பகுதிகள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம்னா கள்ளக்குறிச்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ராணிப்பேட்டைனா திருப்பத்தூர், வேலூர் போன்ற பகுதிகள் கூட ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 5 மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்குமே கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மோந்தா புயல் வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி புயல் உருவாக போகுது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அந்த மோந்தா புயல் வந்து வலுவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீவிரமடையும் சொல்லியிருக்காங்க. அது அப்போ தான் வந்து கரையை கடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரக்குமே அந்த புயல் காரணமாக உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில், கடலூர் மாவட்டங்களில், அந்த பக்கம் போனீங்கன்னா மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இப்படி வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உள்புற மாவட்டங்களில் ராணிப்பேட்டை மாவட்டங்கள், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர் மாவட்டம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே குறைவான கனமழையிலிருந்து அதிக கனமழை வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரவலான பல மாவட்டங்களில் இப்போ 5 மாவட்டங்களுக்கும் கனமழைன்னு சொல்லியிருக்காங்க. இது மென்மேலும் தீவிரமடையும். ஏன்னா புயல் வருது அப்படின்னாலே வலுவடையக்கூடியது தான். அதனால் மழை அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளிக்கு மட்டும் லீவ் விட்டுருப்பாங்க. தீபாவளிக்கு அப்புறமாகவும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய சேஃபுக்காக விடுமுறை விட்டாங்க. அதே போல் இப்பயும் விடுமுறை விடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுமுறை விடுவதற்கு 100% சான்சஸ் இருக்குது. இந்த 5 மாவட்டங்களுக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு மாவட்டங்களுக்கும் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் தீவிரத்தினுடைய அந்த நிலைமையை வந்து கண்டறிந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாங்கள் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க. மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் தகவல்கள் உங்களுக்கு அங்கே வந்து சேரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்ப்போம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது உங்களுக்கு வீடியோ போடுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.